I'm going on a trip tomorrow. Would you like to join me? I'm going on a trip tomorrow அப்படின்னா நாளைக்கு நான் ட்ரிப் போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். Hello dear learners, இன்னைக்கான வீடியோவில் we're going to learn a few basic sentences that is going to help us with our daily conversations. And today's topic would be travel. So in case நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் ரிலேட்டடான சில சென்டென்சஸை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை இன்னைக்கான வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நாளைக்கு நான் ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐம் கோயிங் ஆன் அ ட்ரிப் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அப்படின்றத ஐம் ஆல் செட், ஆர் யூ கேன் ஆல்சோ சே ஐ ஹவ் பேக்ட் எவ்ரி திங் அண்ட் ஐம் ஆல் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி நாளைக்கு நான் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி, அந்த நேரத்துக்கு முன்னாடியே நான் இருக்கணும் அப்படின்றது ஐ ஹாவ் டு பி ஏர்லி அட் தி ஏர்போர்ட், ஐ ஹாவ் டு பி ஏர்லி அட் த ஏர்போர்ட் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டில் அந்த குறிச்ச காலத்துக்கு முன்னாடியே நான் போய் இருக்கணும் அப்படின்றத நான் தெரியப்படுத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா I'm gonna go by bus அப்படின்னா நான் பஸ்ஸில் போக போகிறேன். I'm gonna go by bus, I'm gonna take a bus அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வாக்கியத்தை பயன்படுத்துறேன்.